தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களுடைய பிரச்சார சுற்றுப்பயணத்துல நாமக்கல் அண்ட் கரூர் இந்த 2 பாயிண்ட் நேற்று பிரச்சாரம் மேற்கொண்டிருந்தாரு. அந்த பிரச்சாரத்துல நாமக்கல்ல ரொம்ப சிரிப்பா ரொம்ப சந்தோஷமா பேசிட்டு நெக்ஸ்ட் கரூர் நோக்கி நகர்ந்தாரு. கரூர்ல அவர் பேச ஆரம்பிச்ச நிமிடத்திலிருந்தே சில சில சௌகரியம் இல்லாத நிறைய விஷயங்கள் நடந்தது. ஒரு பொண்ணு அவருக்கு முன்னாடியே மயக்கப்பட்டு விழுந்தாங்க. இவங்களே கார்ல இருந்து வாட்டர் கேன்லாம் தூக்கி போட்டாங்க. அப்புறம் ஆம்புலன்ஸ் அப்போ குறுக்கால போணுச்சு. கரண்ட் கட் ஆனுச்சு. நிறைய விஷயங்கள் அப்பவே நடந்தது. ஆனா மீட்டிங் அவரு அவ்வளவா பேசல. கொஞ்சம் அப்பவே கட் பண்ணிட்டு யாரோ ஒரு பொண்ணை காண சொன்னாங்க. அதையும் கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் இன்ஃபார்ம் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க அப்பவே. ஆனா கொஞ்ச நேரத்திலேயே சில பேர் இறந்துட்டதாக தகவல் வெளியாயிட்டே இருந்தது. இப்ப வரை 38 பேர் அந்த கூட்ட நெரிசல்ல இறந்து போனதாக தகவல் வந்திருக்கு. இது பெரிய துயர சம்பவம். மக்களுக்கு மட்டும் இல்ல, அந்த கட்சிக்கு கூட. விஜய் அரசியல கேள்விக்குறியா இருக்கிற மாதிரிதான் இப்ப இந்த விஷயம் நடந்திருக்கு. ஏன்னா 38 பேர் பலி கொண்டிருக்கு இந்த கூட்டம். இந்த கூட்டத்துல இந்த மக்கள் இறந்ததை வச்சு அரசியல் யாரும் பண்ண வேண்டாம். இந்த இறந்தவங்களை வச்சு யாரும் அரசியல் பண்ண வேண்டாம். காரணம் நிறைய இருக்கலாம். ஆனா எதனால நடந்துச்சு என்னன்னு தீவிர விசாரிச்சு அதுக்கு நடவடிக்கை எடுத்தா போதும். இதை வச்சு யாரும் அரசியல் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது காரணம் நிறைய கூட இருக்கலாம். ஒண்ணு, குறுகலான இடம், அதிக மக்கள் வந்ததுனால இந்த விஷயம் இருக்கலாம். இல்ல கட்டுப்படுத்த போலீஸாரே ஒரு 500 பேர் தான் அமர்த்திருந்தாங்க. ஆனா கூட்டம் 50,000க்கு மேல போயிருக்கு. அப்படி போகும்பொழுது 500 போலீஸ் பத்தாது. ஆனா விஜய் அவர்களே வரும்பொழுது போலீஸ் எங்களுக்கு உதவி பண்ணாங்க, அவங்க இருந்தனாலதான் அவ்வளவு தூரம் வந்தோம் அப்படிங்கிற விஷயத்த சொல்லியிருந்தார். அப்போ கூடுதல் போலீஸ் அதுக்கப்புறமும் அமர்த்திருக்கலாம் அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். ஆனா இது எல்லாமே தமிழக வெற்றி கழகத்து சார்பில் இருந்தும் ஆளுங்கட்சி சார்பில் இருந்து ஒவ்வொரு கருத்து வரும். அந்த கருத்துக்கு முரண்பாடு கூட இருக்கலாம். ஆனா இதை வச்சு யாரும் அரசியல் செய்ய வேண்டியதில்லை. இது ஒரு விபத்து அப்படிங்கிறத பார்க்கப்படுது. இது விஜய் கைது பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு விஷயமும் கொஸ்டின் போயிட்டு இருக்கு. இதுக்கு யாரு பொறுப்பேற்றுக்க முடியும்? எல்லா சைட்ல இருந்து சிறு சிறு தவறுகள் இருக்கும். அது எல்லாருமே இந்த விஷயத்துல இருந்து அனுபவப்பட்டுக்கணும். இந்த மக்கள் இறந்ததை யாராலும் அக்செப்ட் பண்ணிக்க முடியாது. இந்த துயர சம்பவம் திரும்ப இது மாதிரி நடக்காம எந்த கூட்டத்திலையும், இந்த கூட்டத்துல மட்டும் இல்லை, எந்த கூட்டத்திலையுமே நடக்காம இருக்க முன் ஏற்பாடுகள் எல்லாமே எதிர்பார்த்து இது மாதிரி விஷயம் நடக்கும், இது மாதிரி கூட்டம் வரும் அப்படின்னு எல்லாம் பிளான் பண்ணிட்டு செய்ய வேண்டிய அவசியத்துக்கு எல்லா கட்சிகளும் நகர்ந்திருக்காங்க அப்படின்னு அதை பார்க்கப்படுது.